ஹalleluya. குட் மார்னிங். இன்னொரு புதிய நாள், கர்த்தருடைய நாள் இது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும்ல? எழுந்துட்டீங்களா? நீங்க எழுந்துட்டீங்களா? ஆல்ரெடி ஆலயத்துக்கு போயிட்டீங்களா? அல்லது வழியில இன்னும் இருக்கிறீங்களா? ஆமா, சில ஆலயங்கள் 6 மணிக்கே தொடங்குறாங்க, 7 மணிக்கே தொடங்குறாங்க, 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதன் பின்பு நல்லா ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஏதாவது வேலைகளை செய்து கொள்ளலாம்ல, ரிலாக்ஸ் ஆகலாம் நினைக்கிறீங்களா? நல்லதுதான், காலமே எழுந்து ஆராதனைக்கு போங்க. ஆனா அதோட நிறுத்திடாதீங்க. 2வது ஆராதனை, 3வது ஆராதனையில கூட இருங்க. இந்த நாள் முழுவதும் தேவனோடு செலவிடணும். கர்த்தருடைய நாளை நம்ம கனம் பண்ணா நம்மை ஆண்டவர் கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரகாரத்தில், உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவிட நாங்கள் ஆவலோடு இருக்கையில் ஒரு முறை எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். போக சொன்னீங்க இல்லையா? நீங்க என்ன இப்ப வசனம் சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? அநேகர் நமக்கு பிரியமானவங்க வெளிநாடுகள்ல இருந்து கேட்கிறாங்க, அங்க தமிழ் ஆராதனைகள் இல்லை என்று, வசனம் எங்களுக்கு தமிழில் வேண்டுமென்று நாங்கள் தவறாமல் இதை கேட்கிறோம் என்று தெரியப்படுத்துறாங்க. சில சர்ச்சஸ் 10 மணி போல ஆரம்பிக்கும். சோ ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 மணிக்கு உங்களுக்கு அனுதின தியானம் கொடுக்கிறோம்ல, அதற்காக. அது மட்டுமில்ல, நீங்க காலையில இல்லைன்னா சாயந்தரம் கூட உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் கேட்கலாம் இல்லங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போகணுங்க. போகணும்னா போகணும். எதற்கு போகணும்? ஆலயத்திற்கு எதற்கு செல்ல வேண்டும்? எனக்கு என்ன கிடைக்கும்? அநேகருக்கு இந்த கேள்விதாங்க. பாருங்க, ஹெல்த் செக்அப்க்கு போறாங்க இன்றைக்கு அநேகர். எதற்கு போறாங்க? ஹெல்த் செக்அப் எதுக்கு? ஹெல்த் செக்அப்க்கு அதுக்கு ஹாஸ்பிடலுக்கு போவாங்க. அந்த பேக்கேஜ் பே பண்ணி மொத்தம் அவயவங்கள் எல்லாம் சரியா வேலை செய்கிறதா இல்லையா? நம்மை போன்றவங்களுக்கு இது முடியாம இருக்கலாம், ஆனா பணக்காரங்களுக்கு இதே வேலையாம். எவ்ரி குவார்டர்லி, எவ்ரி ஹாஃப் இயர்லி, எவ்ரி வீக் சிலர் அந்த டெஸ்டுகளை செய்து கொள்வதற்கு அந்த கன்சல்டேஷனுக்காக போவாங்க. அங்க டாக்டர்ஸை சந்தித்து பரிந்துரையை பெற போவாங்க. ஆரோக்கிய விஷயத்திற்காக கவனிக்க ஹாஸ்பிடல் போவாங்க. என்னங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு போவாங்க. சிலர் லாயர்ஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு அவங்களோடு கவுன்சிலிங் எடுத்துக்கொள்வாங்க, அவங்களோடு பேசுவாங்க, அவங்க பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காண வேண்டும் என்று பேசுவதற்கு போவாங்க இல்லையா? அநேக நாட்களில் அநேக காரியங்களுக்காக நாம திரும்ப திரும்ப we are visiting those places. என்னங்க, கன்சல்டேஷனுக்காக போகிறோம், கவுன்சிலிங்காக போகிறோம். எதற்காக? சரீர சம்பந்தமான ஆரோக்கியத்திற்காக. வியாபாரத்தில், உத்தியோகத்தில் லாப நஷ்டங்கள், நன்மை தீமை அறிந்து கொள்ள போகிறோம். அப்போ நாம நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய பரம வைத்தியராகிய ஆண்டவரிடம் செல்ல வேண்டாமா? நம்முடைய நியாயாதிபதியாகிய ஆண்டவர் சமூகத்தில் சென்று நம் தேவைகளை குறித்தும் போராட்டங்களை குறித்தும் சொல்ல வேண்டாமா? நமக்கு நியாயம் கிடைக்கும்படிக்கு சென்று ஆண்டவரை சந்திக்க வேண்டாமா? என்னங்க, நம்ம அநேக விஷயங்களில் தேவனுடைய உதவி எடுத்துக்கொள்ளணும். அவர் கவுன்சில் கொடுப்பாரு. இயேசு ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் என்ன? கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர். தேவனுடைய ஆலோசனைகள் எங்க கிடைக்கும்? நமக்கு தேவ சமூகத்தில் கிடைக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வோம். நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய வசனம் நம்மை ஆராய்ச்சி செய்கிறது. அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொள்கிறோம். அதற்கு தான் தேவ ஆலயத்துக்கு செல்வது. தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் போது உங்களுடைய நிலைமையை நீங்க அறிவீங்க. அது மட்டும் இல்லாமல், ஆலயம் என்றால் நம்மை டயக்னோஸ் செய்து அனுப்புகிற
ஸ்கேனிங் சென்டர் போன்ற இடம் மட்டுமல்ல, நமக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கிற இடம் அது. ஆமாங்க, நாம விசுவாசம் இல்லாம சென்றா விசுவாச விருத்தி உண்டாகிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஆலயத்துக்கு செல்லுவது நாம வெறுமனே நம்முடைய ஆரோக்கிய பரிசோதனைக்காக மட்டுமில்ல, நம்முடைய ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்வதற்கு, நமக்கு தேவையான வைத்திய சிகிச்சையை பெறுவதற்கு. அல்லேலூயா! ஆலயத்தில் இருக்கும்போது நமக்கு நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்வோம், நம்முடைய நிலைமையை மாற்றி மேன்மை அடைவோம், குணப்படுவோம், சுகத்தை பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் இன்றைக்கு தேவாலயத்துக்கு செல்வதை விட்டுவிட்டு இன்னும் இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் பலவீனர்கள் ஆகிறாங்க? நீங்களே கவனிச்சு பாருங்க. எப்படியாக பிளட் குறைவா இருந்தா உங்களுக்கு பிளட் ஏத்துவாங்களோ, நமக்கு விசுவாசம் குறையும் போது ஆலயத்துக்கு சென்று ஜெபித்தால் விசுவாச விருத்தி உண்டாகிறது. ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரேடியேஷன்ஸ் கொடுப்பாங்க சில வியாதிகளுக்காக. கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு அந்த கீமோதெரபி செய்யும் போது பயங்கரமான அந்த வெளிச்சத்தை அனுப்பி கிருமிகளை அழித்து விடுவாங்க. எஸ், தேவாலயம் வெளிச்சத்தின் மையம். அங்க நம்ம செல்லும் போது நமக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், பாவ நோய்கள், பாவ வியாதிகள், பாவ கிருமிகள் எரித்து போடப்படுகிறது. அவருடைய வெளிச்சம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வசனம் நம்மை குணமாக்குகிறது. அவருடைய சமூகம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. இல்லங்க, ஒரு ஓட்டு போடணும்னா எவ்வளவு செலிபிரிட்டிஸா இருந்தாலும் அந்த ஓட்டு போடுற சென்டருக்கு போகணும்ல. அங்க போய் அங்க ஏதோ ஒரு ஹை ஸ்கூலோ ஏதாவது ஒரு சின்னதா தான் இருக்கும். ஆனா எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவங்க லைன்ல நின்னு ஓட்டு போட்டுட்டு வராங்களே. நான் வீட்லயே போட்டுக்கிறேன்னா முடியுமாங்க? என்னங்க, நான் இருக்கிறேன், நானும் என்னுடைய விருப்பமும் நான் தெரிந்து கொண்டவர்களும் என்ற விஷயத்தை சொல்றாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், நான் உம்முடைய பட்சத்தில் தான் இருக்கிறேன், உம்மை தான் தெரிந்து கொள்ளுகிறேன். என்னங்க, ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறீங்களா சாத்தானை தேர்ந்தெடுக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலெக்ஷன்ஸ் இருக்கும் நம் தேசத்துல. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரா பிசாசா, தேவனுடைய வழிகளா சாத்தானுடைய வழிகளா, இடுக்கமான வழியா விசாலமான வழியா, ஜீவனா மரணமா, வெளிச்சமா இருளா என்று நம்ம ஒரு தீர்மானம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதை தேவ சமூகத்தில் செய்யணும். தேவ சமூகத்தில் நம்ம செய்கிற தீர்மானங்கள் முத்திரிக்கப்படும். யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் வந்தது. என்னது? வானத்துக்கு ஏணிகள் போடப்பட்டிருக்கு. தேவ தூதர்கள் அந்த ஏணிகளில் கீழே மேல போய்கொண்டிருக்கிறாங்க. அவன் தூக்கத்திலிருந்து எழுந்து, இது பயங்கரம், இது தேவனுடைய ஆலயத்தின் வாசல் என்றார். இது தேவனுடைய ஆலயத்தின் வாயில். என்ன நடக்குது அங்க? மேலிருந்த ஆசீர்வாதங்கள் கீழே வருகிறது, கீழே இருக்கிற ஜெபங்கள் குறைவுகள் மேலே செல்கிறது. தேவனோடு உறவாடுகிற இடம் ஆலயம். நம்முடைய துதி மேலே மேலே செல்லும் போது ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் நம்மேல் ஊற்றப்படுகிறது. நீங்கள் உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என்னுடைய ஆலயத்தின் பண்டசாலைகளுக்குள்ளே கொண்டு வாருங்கள். என்னை சோதித்து பாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் என்னுடைய ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவேன் என்றார். ஆமாங்க, நம்ம கொடுக்கிறது கொஞ்சம் தான், ஆனா தேவன் கொடுப்பது அளவுகளே கிடையாது, அளக்க முடியாது. ஆலயத்திலே நாம தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போக அலட்சியம் பண்ணாதீங்க. குடும்பம் குடும்பமாக தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எத்தனையோ நமக்கு வசனங்கள் இருக்கிறது. நீங்க பைபிள்ல பார்த்தா சங்கீதம் 84 உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலங்கொள்ளுகிற மனுஷன், அந்த மனிதன் பாக்கியவான். நாம எங்க பலப்படுகிறோம்? ஆலயத்திலே ஆவிக்குரிய
பலனை பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே இந்த பக்தன் சொல்லுகிறாரு, 10வது வசனத்தை பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் என்னங்க, உம்முடைய பிரகாரங்களில் ஒரு நாள் இருப்பது 1000 நாளை பார்க்கிலும் அது நல்லது. ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் செலவிட்டதற்கு 1000 நாட்களுடைய பிளஸ்ஸிங் வருமாங்க. 1000 நாளை விட அதிகமாம். 1000 நாட்கள்னா 3 வருஷத்துக்கும் மேல பாருங்க, 3 வருஷத்துக்கும் அதிகமா. 3 வருஷங்கள்ல நீங்க சம்பாதித்த சம்பாத்தியம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள்ல வாங்கலாம். 3 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஞானம் ஒரு நாள் நீங்க தேவ சமூகத்துல செலவிடும் போது தேவ ஞானத்தை பெறலாம். 3 வருஷங்களாக நீங்க கோர்ட்டுகள் பின்னாடி சுத்தி கிடைக்காத உங்களுடைய நியாயம் ஒரு நாள் நீங்க தேவ சமூகத்தில் உங்க இருதயத்தை திறந்து செபித்தா உங்களுக்கு கிடைச்சிருங்க. எவ்வளவு எவ்வளவு பெரிய தேவனுங்க. ஒரு நாள் தேவ சமூகத்தில் செலவிட கஷ்டப்படுறவங்க 3 வருஷம் உலகத்துல திரிந்து கொண்டு இருக்கிறாங்களே. எங்க பேப்பர் நகரவில்லை, எங்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க, எங்களுக்கு கர்ப்பக்கணி கிடைக்கலங்க, நாங்க போகாத டாக்டர் இல்ல. எல்லா முயற்சியும் செய்கிறாங்க. ஆனா ஏசாண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிற தேவன்னு உணர்கிறது இல்ல. அவருடைய ஆலயத்திலே அவருடைய சமூகம் இருக்கிறது. அவர் ஆலயத்திலே அவர் நன்மைகள் இருக்கு. அவருடைய ஆலயத்தில் இருப்பது நமக்கு எவ்வளவோ பெரிய பாக்கியம். உம்முடைய பிராகாரத்தில் ஒரு நாள் 1000 நாளை பார்க்கிலும் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். பக்தியற்றவர்களோடு அந்த கிளப்புகளில், பார்களில், பப்புகளில் குடித்து வெறித்து இருப்பதை விட அங்க சந்தோஷம் இருக்குன்னு, குடிச்சா சந்தோஷம்னு அங்க போகிறாங்க. குடிக்கிறவங்களை கேட்டு பாருங்க, என்ன சந்தோஷம் இருக்கு அதுலன்னு. எவ்வளவு நேரங்க குடிக்கிற அந்த நேரம், டான்ஸ் ஆடுகிற எகிறுகிற அந்த கொஞ்ச நேரம் தான். அங்கே கிடைக்கிற சந்தோஷத்துக்காக மனுஷங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே தவிர, தேவனுடைய ஆலயத்தில் குறைந்த அந்த வாசல் கிட்ட இருந்தா, அந்த ஆலயத்திற்குள் காலை வைத்த அடுத்த நொடியிலேயே நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. அவருடைய ஆலயத்தில் நித்திய சந்தோஷம் இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் பூரணமான சந்தோஷம் இருக்கிறது. அவருடைய வலது கையில் நித்திய சுகம் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதுங்க. ஆலயத்துக்கு தவறாம போகிறவங்கள நான் கவனிச்சு பார்க்கிறேன். அனாவசியமான நோய்கள் இருக்காது, அனாவசியமான பிரச்சனைகள் இருக்காது, அனாவசியமான வீணாகிற சூழ்நிலைகள் இருக்காது. தேவனுடைய ஆலயத்துக்கு அவருடைய ஆலோசனைக்காக செல்லுகிறோம். அவருடைய சமூகத்துக்காக போகிறோம். ஆவிக்குரிய பலனுக்காக போகிறோம். அவர் கொடுக்கிற சுகத்திற்காக போகிறோம். அவருடைய வார்த்தைகளாலே பலப்படுவதற்காக போகிறோம். அவருடைய பிள்ளைகளோடு ஒன்று சேர்ந்து அன்பை கொடுத்து வாங்கும்படியாக செல்கிறோம். விசுவாச விருத்தி அடைய வேண்டும் என்று செல்கிறோம். தவறாமல் தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதனை செய்யுங்க. உங்களை தேவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்தில் நித்தியமும் இருக்கிற பாக்கியம் இம்மையில நமக்கு இல்லாம இருக்கலாம். என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்தில் காலம் காலமாக அவரோடு உறவாடி கொண்டு பாடல்களோடு அவரை ஆராதிக்கிற பாக்கியம் நமக்கு தேவன் கொடுக்கையிலே, நாம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக தீவிரித்துக் கொண்டு தேவனை அலட்சியம் செய்கிறவங்களா இல்லாம, உங்கள் சிக்கல்களை நீங்களே தீர்த்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்து கொண்டு வருஷ கணக்கில் காலத்தை வீணடிக்கிறவங்களாக இல்லாமல், என்னுடைய கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், என்னை ஆலோசனை கேட்காமல் செய்ததினால் நஷ்டம் போனார்கள் என்று எத்தனையோ வசனங்கள் நமக்கு பைபிள்ல இருக்குங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆலயத்துக்கு போகிறோம். நமக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து கொள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு உறவாடும்படியாக தேவாலயத்துக்கு செல்லுகிறோம். அவருக்கு விண்ணப்பம் செய்ய ஆலயத்துக்கு போகிறோம். ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுவதற்கு வேதம் சொல்லுகிறது, நமக்கு பரிசுத்த இருதயத்தோடு ஜெபம் பண்ணுகிறவர்களோடு, உன்னுடைய வாலிப இச்சைகளை விட்டுவிட்டு பரிசுத்த இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்களோடு கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் பின்தொடரு என்று
திமோதிக்கு பவுல் சொன்னது போல ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்குரிய விதத்தில் உலக இச்சைகள், சரீர இச்சைகள், முதிர்வயது இச்சைகள், எல்லா இச்சைகள் தான், அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தெய்வ சமூகத்துக்கு சென்று அன்பிலே, விசுவாசத்திலே, சமாதானத்திலே விருத்தி அடையும்படிக்கு தேவனுடைய சமூகத்துக்கு செல்லுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளை அலட்சியம் பண்ணுகிறவர்களோடு நீர் இன்றைக்கு பேசுங்கப்பா. இது முதற்கொண்டு ஒவ்வொரு ஞாயிறும் தேவனோடு செலவிடுவேன். அவருடைய ஆலயத்திலே என்னை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். அவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ்வேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ள உதவி செய்யுங்க. மான்கள் நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுவது போல் ஜீவனுள்ள தேவனுக்காக வாஞ்சிக்கிறோம் என்று சொன்ன கோராகின் பிள்ளைகளை போல நாங்களும் வாஞ்சிக்கவும், உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆனந்திக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக, பாரங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னா 8939801234 எனும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன். ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்